ஓம் நம சிவாய். நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனி போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஜெய் ஸ்ரீ விக்ன விநாயக மூர்த்திக்கு ஜெய். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வீரவேல் முருகனுக்கு அரோகரா. சீதாரமண கோவிந்தா கோவிந்தா. ராதாரமண கோவிந்தா கோவிந்தா. தனம் தரும் கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே. அன்பர் என்பவர்க்கே நல்லன எல்லாம் தரும், கணம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடைக்கண்களே. நிகழ்கின்ற மங்களகரமான கலியுகாதி வளத்தை தரக்கூடிய குரோத்தி ஆண்டு ஆவணி மாதம் 6ஆம் நாள், நாளது சங்கடஹர சதுர்த்தியும் உத்திரட்டாதி நட்சத்திரமும் கூடியிருக்கக்கூடிய இந்த சுபயோக சுபதினத்திலே, ஆவணி மாதம் என்பது ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒரு சிறப்பு. சிம்ம மாதம் என்று ஜோதிட வரிசையிலே அழைப்பது வழக்கம் பெரியோர்கள். சிம்மத்திற்கு இணையான விலங்கு இல்லை, ஆவணிக்கு இணையான மாதமும் இல்லை என்பது ஆன்றோர்கள் வாக்கு. அந்த வகையிலே ஆவணியிலே எல்லா நாளும் மங்கள நாள் என்று கொண்டாடுவது வழக்கம். ஏன்னா ஆடி மாசத்துல நம்ம சுபகாரியம் பண்றது இல்லை. அதை தொடர்ந்து வரக்கூடிய ஆவணி மாசமானது முகூர்த்த காலத்திற்கு ஏற்ற காலமாக விளங்குகின்றது. அந்த வகையிலே பண்டிகைகளுடைய பெருவிழா காலமாக இது விளங்குகின்றது ஆவணி. ஆக கண்ணபரமாத்மா பிறந்த நாளாகவும், மிக அற்புதமாக விநாயக பெருமானுடைய சதுர்த்தி திருநாளாகவும், வாமன அவதாரம் ஏற்றருளி திருவோணம் என்று சொல்லப்படக்கூடிய பண்டிகையை 10 நாட்கள் விமர்சையாக கொண்டாடப்படக்கூடிய கேரள மண்ணிலே அற்புதமாக பெரியாழ்வார் தான் சொல்றார், திருவோண திருவிழாவில் என்று சொல்லுவார். மீதியெல்லாம் விழா, திருவோணம் என்பது திருவிழா என்பது பெரியாழ்வாருடைய வாக்காக அமைந்திருக்கின்ற காரணத்தினால், அப்படிப்பட்ட இந்த ஆவணி மாதத்திலே சுமார் 100 ஆண்டுகளுக்கும் மேலாக பழமை வாய்ந்திருக்கக்கூடிய சபை நம்முடைய சைவ சமய பக்த ஜன சபை. ஒரு சபையை நடத்துறதுங்கிறது தினந்தோறும் கல்யாணம் பண்ணி பாக்குற மாதிரி, தினந்தோறும். அதுவும் இந்த காலத்துல ஒரு 100 ஆண்டுகளுக்கு மேல சபையை நடத்துறதுங்கிறது, அதெல்லாம் இங்கெல்லாம் அருளாளர்கள் எல்லாம் வந்து நிரம்பி இருக்கக்கூடிய சபை. வாரியார் சுவாமிகள், கீரன் சுவாமிகள் வரை பல்வேறு அருளாளர்களும் தம்முடைய அறிவு பொருளை தந்து விருத்தி அடைய செய்திருக்கக்கூடிய இந்த சபை, தர்மமிகு சென்னை என்று சொல்லப்படக்கூடிய அடைமொழியை கொடுத்திருக்கக்கூடிய இடம் இந்த இடம். அதனால பக்கத்திலே கந்தக்கோட்டம், உருவத்திலே சிறுசு கீர்த்தி பெருசு என்று சொல்லக்கூடிய பழமொழிக்கு இணையான முருகப்பெருமான் கந்தக்கோட்ட நாயகன் இங்கே பக்கத்திலே எழுந்தருளி, அதனுடைய புஷ்கரணிக்கு பக்கத்திலே நம்முடைய மண்டபம் அமைந்திருக்கின்றது பெரியோர்களே. அந்த வகையிலே இந்த சபையின் கண் எழுந்தருளி இருக்கக்கூடிய அடியார் பெருமக்களுடைய திருப்பாத கமலங்களை பணிந்து வணங்கி, இன்றைய தினத்திலே அவசரமா கூப்பிட்டதுனாலே திடீர்னு ஒரு தலைப்பு, திருக்கடையூர் வைபவம் என்ற தலைப்பிலே நாம் சில சிந்தனை துளிகளை சிந்திக்கவிருக்கின்றோம் பெரியோர். பொதுவாகவே 60 வயசாச்சுன்னா வாழ்க்கையை அனுபவித்து முடிச்சு விட்டோம்னு அர்த்தம். 60 வயசுக்கு மேல ஆச்சுன்னா என்ன பண்ணணும்னு கேளுங்க. இந்த கொத்து சாவிய மருமக கிட்ட குத்துடணும். முதல்ல கொத்து சாவிய குத்துணும். கொடுத்துட்டு பேர பிள்ளையெல்லாம் எடுத்துட்டு இந்த வீட்டை இப்படி எல்லாம் நிர்மாணம் பண்ணோம்,
நானு உங்க மாமனார்லாம் இப்படி பண்ணோம், எங்க மாமனார் எங்களுடைய மாமியார்லாம் இப்படி சொல்லி கொடுத்த வழிமுறை என்றெல்லாம் சொல்லி முதல்ல கஷேத்ராடனம் கிளம்பிடணும். கஷேத்ராடனம். ஆக இது எப்படி கஷேத்ராடனம் போறது அப்படின்னு கேட்கலாம் நீங்க. ஆக கணவனும் மனைவியுமாக திவ்ய தம்பதியாக இந்த மணி விழா முடிந்த சஷ்டியப்த பூர்த்தின்னு சொல்லுவாளே, அது முடிந்த பிறகு காசி ராமேஸ்வரம் போன்ற திவ்ய, இப்ப கிறிஸ்துவர்களுக்கு திவ்யமான திருத்தலம் எதுவென்று கேட்டால் உலகத்திலே அது ஜெருசலேம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த திருத்தலம். வாழ்க்கையில ஒரு முறையாவது போயிட்டு வந்தோம். இஸ்லாத்து மக்களுக்கு திவ்ய திருத்தலமாக கருதப்படுவது மெக்கா மதினா என்று சொல்லப்படக்கூடிய 2 திருத்தலங்கள். நம்முடைய சனாதன தர்மத்திலே, இந்து தர்மத்திலே 2 திருத்தலங்கள் விளங்குகின்றன. அதுதான் காசி மற்றும் ராமேஸ்வரம். இதோடைய பயண அமைப்பே ஒரு அழகானது. அதனால இப்ப என்ன பண்றோம், சஷ்டியப்த பூர்த்தி முடிஞ்சிடுச்சு, வந்திருக்கவாளுக்கலாம் முடிஞ்ச கையோட கணவனும் மனைவியுமாக புதுசா ஒரு கல்யாணம் ஆனா மாதிரி நினைச்சுண்டு அப்ப ஹனிமூன் போயிருப்பா. இப்ப கஷேத்ராடனம் பேர். இதுக்கு கஷேத்ராடனம் என்பது பெயர். ஆக ராமேஸ்வரம் சென்று அங்க இருக்கக்கூடிய மணல் துகளை எடுத்துக்கொண்டு ராமநாத ஈஸ்வரரை பணிந்து வணங்கி காசி, நேரா காசி போறதில்லை, இடையில ஏன் இந்த காசி ராமேஸ்வரம் இவ்வளவு பெரிய தூரத்தை பெரியோர்கள் வைத்திருக்கின்றார்கள் என்று கேட்டால், பல்வேறு கஷேத்திரங்கள் நடுவுல, பல்வேறு சோழ நாட்டு திவ்ய தேசம், பாண்டிய நாட்டு திவ்ய தேசம், தொண்டை நாட்டு திவ்ய தேசங்கள், தேவார பாடல் பெற்ற தலங்கள், அப்படி ஆந்திரா ஒரிசா அப்படிலாம் போய் பல்வேறு திவ்ய தேசங்களை, கேரளா போன்ற இடங்களை எல்லாம் நல்கி மிக அற்புதமாக பல்வேறு திவ்ய தேசங்களை அனுபவித்து, பல்வேறு தேவார பாடல் தலங்களையும் அனுபவித்து காசி நகருக்கு போன, அங்க இந்த மண்ணை போட்டு அங்க இருக்கக்கூடிய தீர்த்தத்தை எடுத்துக்கணும். காசி தீர்த்தத்தை எடுத்து அதை கங்கா நீர் என்று நாம் சொல்வது வழக்கம், கங்கை நீர் என்று. இப்ப பொதுவாகவே கும்பாபிஷேகம் இந்த மாதிரி சுபமுகூர்த்த வேளையிலே ஒரு கடத்திலே நீரினை ஆவாகனம் செய்வது என்பது வழக்கம், எல்லாம் மந்திரபூர்வமாக. அதுக்காக ஒவ்வொரு கும்பாபிஷேகத்திலும் இப்ப நம்ம வீட்டுல ஒரு கணபதி ஹோமம், கங்கையில இருந்து நீர் எடுத்துன்னு வர முடியாது, அதுக்கே செலவாய் போயிடும். அப்ப என்ன பண்றது, அதுக்குதான் ஆத்மார்த்தமாக வாத்தியார் என்ன பண்ணுவாருன்னு கேட்டா, இந்த ஒரு புல்லு, தர்பை புல்லின் மூலமாக, அதுக்கு ஆக்கர்ஷண சக்தி உண்டு, மந்திரத்தை சொல்லி அதன் மூலமாக இந்த கங்காதேவியை வரவழைத்து அந்த கும்பத்திலே சுத்த எந்த நீராக இருந்தாலும் அது சுத்த நீராக, கங்கா நீராக கருதப்படுகின்றது. மற்ற நதிகளைப் போல கங்கை நதியானது பூலோகத்திலே பிறந்து பூலோகத்திலே இருக்கக்கூடிய கடல்ல கலக்கல. நல்லா கவனிக்கணும், கங்கைக்கு என்று ஒரு தனியான சிறப்பு உண்டு. ஆக சிவபெருமானுடைய திருமுடியிலே இருந்த ஆகாச கங்கையானது பகீரதனுடைய பெருமுயற்சி காரணமாக, இன்னைக்கும் ரொம்ப முயற்சி பண்ணி ஒரு காரியத்திலே வெற்றி அடைந்தால் பகீரத பிரயத்தனம் என்று நாம் சொல்வது வழக்கம். ஆக அவன் பல்லாண்டு காலம் தவம் இருந்து அப்படி பூலோகத்திற்கு கொண்டு வந்து சேர்த்த நதிதான் கங்கை. அந்த கங்கையிலே பல்வேறு புராண நிகழ்வுகள் நிகழ்ந்திருக்கின்றன. முருகப்பெருமான் அந்த கங்கையிலே தோன்றி கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டவன் சரவண பொய்கையிலே, அதனால காங்கேயன் என்ற பெயர் உண்டு முருகப்பெருமானுக்கு. பீஷ்மர் மகாபாரதத்திலே கங்கை புத்திரனாக அவதாரம் பண்ணினார் என்பதனை மகாபாரதம் கூறுகின்றது. அந்த வகையிலே மிக அற்புதமாக கங்கை நீரை, அந்த காசி பகவானை சேவித்து கங்கையிலே முழுக்கு போட்டால் நம்முடைய சகல பாவங்களும் அகலும் என்பது நம்பிக்கை. பொதுவாகவே முக்தி தரக்கூடிய திருத்தலங்களிலே காசி என்பது, நம்ம திருக்கடையூருக்கு வரப்போறோம். ஆக காசி என்பது அந்திம காலத்திலே இயல்பாக அங்க அந்திம காலம் சம்பவித்தால் முக்தி, இயல்பாக சம்பவிக்கணும் அந்திம காலம். திருவாரூரிலே பிறந்தால் முக்தி, திருவாரூரிலே பிறந்தால் முக்தி. திருவண்ணாமலை இங்கிருந்து நினைத்தாலே முக்தி. அருணாச்சலேஸ்வரா, அண்ணாமலைய போற்றி போற்றி என்றீங்க, அண்ணாமலையானை அடிக்கமலம் சென்றிறைஞ்சும் மின்னோர் முடியின் மணித்தொகை வீரற்றார் போல் கண்ணார் இரவி கதிர்வந்து கார்கரப்ப தன்னார் ஒளிமழுங்கி தாரகைகள் தாமகல பெண்ணாகி ஆனாய் அலியாய் பிறங்கொலி சேர். மாணிக்க வாசகரை நாம ஏன் கொண்டாடுறோம்னு கேட்டா, அவர் ஒருத்தர் தான் நாம் எல்லாம் சிவபெருமானே ஆணாகவும் பெண்ணாகவும் பாவிக்கும் பொழுது அவர் ஒருத்தர் தான் பெண்ணாகி ஆனாய் அலியாயினார், திருநங்கையாகவும் இருக்கின்றார் என்று அவர்களுக்கு ஏற்றத்தை கொடுத்தது மணிவாசக பெருமானார் திருவாசகத்திலே. ஆக பெண்ணாகி ஆனாய் அலியாய் பிறங்கொலி சேர், இன்னாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி கண்ணார் அமுதமுமாய் நின்றான் கடல் பாடி பெண்ணே இப்பூம்புணல் பாய்ந்தாடேலோ ரெம்பாவா என்பது மணிவாசக பெருமானுடைய அருள்வாக்கு.
நம்ம அண்ணாமலையான இங்கிருந்து நினைச்சாலே முக்தி, திருவாரூரிலே பிறந்தால் முக்தி, காசியிலே இயல்பாக அந்திம காலம் சம்பவித்தால் முக்தி. அது இறைவன் கையில இருக்கு, நம்ம கையில இல்லை. காஞ்சிபுரத்திலே வாழ்ந்தால் முக்தி. நல்ல வேலை பக்கத்துலதான் இருக்கிறோம். யாராவது நிலப்புலம் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னு வச்சுக்கோங்க, இங்க சென்னையில வாங்காம, ஏன்னா காஞ்சிபுரத்துல வாழ்ந்தால் முக்தின்ற காரணத்தினாலே ஒரு ஷார்ட்கட் சொல்லித்தரேன். ஆக பக்கத்துல ஒரு 70 கிலோமீட்டர்ல இருக்கக்கூடிய காஞ்சிபுரத்துல போய் ஒரு அரை கிரவுண்டா அங்கதான் வாங்க முடியும்ப்பா, சென்னையில எங்க வாங்க முடியும்? ஆக ஒரு அரை கிரவுண்டா ஒரு கிரவுண்டா வாங்கி அங்க ஒரு சின்னதா ஒரு வீடு கட்டி வாழ்ந்தால் காஞ்சிபுரத்திலே வாழ்ந்தால் முக்தி. தில்லையம்பலவாணனை தரிசித்தால் முக்தி. தில்லையம்பலவாணனை சிதம்பரத்தினை தரிசித்தால் முக்தி என்று பெரியோர்கள் சொல்லி இருக்கின்ற காரணத்தினால் அற்புதமாக முக்தி தரக்கூடிய இடங்களிலே காசி ஒரு முக்கியமான இடமாக விளங்குகின்றது பெரியோர்கள். அந்த வகையிலே காசியிலே பைரவ கஷேத்திரம், காவல் தெய்வமாக விளங்கக்கூடியவர் அஷ்ட பைரவர்கள் அங்கே எழுந்தருளி அலங்கரிக்கின்றார்கள். உண்மையிலே சிவன் கோயில்ல இருக்கக்கூடிய காவல் தெய்வம் யாருன்னு கேட்டா பைரவர் தான். பைரவர் அவர் தான் நம்ம வரப்போறவ கணக்கெல்லாம், நம்ம ஆபீஸ்ல எல்லாம் வீட்டுல எல்லாம் பெரிய பெரிய வீட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா செக்யூரிட்டி வச்சிருப்பா. அப்ப அவ்வளவு பெரிய சிவன் கோயிலுக்கு யார் செக்யூரிட்டி அப்படின்னு பார்த்தா பைரவர். ஆகையினாலே அவர்கிட்ட தான் நம்ம கணக்கு காட்டிட்டு வரணும். கால பைரவராக இருந்து கொண்டு காசியை அலங்கரிக்கின்றார். விஸ்வநாத பகவான், விசாலாட்சி தாயார் அங்கே மிக அற்புதமாக எழுந்துள்ளி காசி கஷேத்திரத்தை இன்னும் சிறப்புடையதாக மாற்றுகின்றனர். இன்னும் சொல்ல போனால் அன்னபூரணி காசி கஷேத்திரத்தினுடைய ஒரு தெய்வம். ஹோட்டல்ல, உணவகங்கள்ல, ரெஸ்டாரண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு உத்தரணையோடு இருக்கக்கூடிய அன்னபூரணி இருக்கிறத பார்க்கலாம், அன்னபூரணி தேவி. ஆகையினாலே காசி மாநகரத்துல அன்னபூரணியினுடைய அருளாட்சி கிடைத்து ஏகப்பட்ட மடங்கள், சைவ மடங்கள், குமரகுருபருடைய மடம் இருக்கு. தமிழ்நாடு போனாங்கன்னா அங்க தங்கறதுக்கு ஏகப்பட்ட மடங்கள் காசி நகரிலே இருக்கின்றன. அதனால காசி ராமேஸ்வரம் என்பது மிக முக்கியமான 60க்கு பின்னாடி சேவிக்கக்கூடிய கஷேத்திரங்கள்ல மிக அற்புதமான ஒரு கஷேத்திரமாக, அதுவும் மஸ்ட் டு சி, மஸ்ட் டு வாட்ச் என்று சொல்லப்படக்கூடிய கஷேத்திரங்களாக விளங்குகிறது. இப்ப திருக்கரையூர் வைபவத்தை ஏன் நாம எடுக்கிறோம்? ஒரு கேள்வி. ஆக 60 வயசுல மணி விழா கொண்டாடி கணவனும் மனைவியும் ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டா அதுக்கு சஷ்டி அப்த பூர்த்தி வைபவம் என்பது பெயர். 70 வயசு ஆயிட்டுது, சந்தோஷமா வாழ்க்கையை அனுபவிக்கின்றார்கள். கணவனும் மனைவியும் சேர்ந்து பிள்ளைங்கள்லாம், பேர பிள்ளைங்கள்லாம் சேர்ந்து ஒரு வைபவம். பீமரத சாந்தி என்பது பெயர். பீமரத சாந்தி என்பது சரி, இன்னும் சந்தோஷம். நல்லா ஒத்துமையா இருந்து எவ்வளவு கேட்கறதுக்கு எவ்வளவு நல்லா இருக்கு பாருங்க. எல்லாம் நம்ம வீட்டுல நடந்தா நல்லாதான் இருக்குன்ற ஒரு நடப்பு நமக்கு இருந்துகிட்டு தான் இருக்குது. ஆக 80 வயசு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, சதாபிஷேகம். இப்போ ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு சதாபிஷேக வைபவத்துக்கு வர்ணனைக்கு போயிட்டு வந்தேன். சதாபிஷேகம் இப்பெல்லாம் சஷ்டி அப்த பூர்த்தி இந்த மாதிரி விழாக்கெல்லாம் வர்ணனை கூப்பிடுவது வழக்கம் ஆயிட்டு. கல்யாணத்துக்கு கூப்பிடுறா, சாதாரண கல்யாணத்துக்கு கூப்பிடுறா. சைவர்கள் பண்ற கல்யாணத்துக்கு வள்ளி தெய்வான திருக்கல்யாணம் பண்றோம், உபன்யாசம் அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கோம், மந்திரங்கள் போயிட்டு இருக்கோம். நடுநடுவில் வள்ளி தெய்வான கல்யாணம், சிவா பார்வதி கல்யாணம் இப்படி போயிட்டு இருக்கும். வைணவர்கள் அந்த ஆண்டாள் திருக்கல்யாணம், சீனிவாச பத்மாவதி திருக்கல்யாணம் இப்பெல்லாம் இப்படி ஆயிடுச்சு. ஆக காலங்கள் மறுபடியும் ஆன்மீகத்தை நோக்கி வருகின்ற என்பதற்கு இதெல்லாம் எடுத்துக்காட்டாக விளங்குகின்றன பெரியோர். அந்த வகையில சதாபிஷேகம் 80 வயசு. சரி, இன்னும் சந்தோஷம் இருந்த 90 வயசு மிருத்யுஞ்சய ஹோம வைபவம். மிருத்யுஞ்சயம் ஆக 100 வயசு வாழ்ந்து விட்டார்கள். ஆக ஒவ்வொரு பிறையும் கண்டு விட்டார்கள். ஒரு பிறையும் கண்டு 3ஆம் பிறையை பார்த்தா அவ்வளவு விசேஷம். ஆகையினாலே அப்படி எல்லா பிறைகளும் கண்டு 100 வயசு வரைக்கும் வாழ்ந்தாங்கள். சொன்ன பூர்ணாபிஷேக வைபவம் என்று 60, 70, 80, 90, 100 வயசு வரைக்கும் நம்முடைய சம்பிரதாயத்திலே இந்த திருக்கல்யாண வைபவங்கள் இந்த கணவனுக்கும் மனைவிக்கும் நடப்பது என்பது வழக்கம். ஜாதக ரீதிப்படி பாத்தீங்கன்னா ஜாதகம்லாம் உண்மை. திவ்ய தம்பதியாக, அதாவது கருத்தொருமித்த தம்பதியார்களாக இருந்தால் அவர்கள் அடுத்த ஜென்மத்திலும் தம்பதியார்களாக தொடர்வார்கள் என்பது நம்பிக்கை. இதுக்கெல்லாம் நம்பிக்கை வேணும். நம்பிக்கை முதல்ல. ஆன்மீகம் என்பது நம்பிக்கையை சார்ந்தது. எங்க அப்பா அந்த சிவனை வழிபட்டார், எங்க குலமே அந்த சிவனை வழிபட்டது, நானும் வழிபடுகின்றேன், அந்த சிவபெருமான் என்னை கைவிட மாட்டார் என்று சொல்லப்படக்கூடிய நம்பிக்கை நம்மை வாழ வைக்கின்றது. அதனால இந்த ஆன்மீகமானது ஏன், எதற்கு, எப்படி இதெல்லாம் கேட்காது. முழுக்க நம்பிக்கையின் பால் பட்டது. அறிவியல் கேட்கும். ஏன், எதற்கு, எப்படி, எங்கே, இந்த கேள்வி எல்லாம் அறிவியல் கேட்கும். அறிவியலுக்கு அப்பாற்பட்டது ஆன்மீகம். இன்னும் கூட
பல்வேறு ஆன்மீக அதிசயங்கள் விளங்குகின்றன. பல்வேறு அறிவியலுக்கு எட்டாமல் இருக்கக்கூடிய ஆன்மீக அதிசயங்கள் நம்முடைய சம்பிரதாயத்திலே விளங்குகின்றன என்பதை சொல்லி, இப்ப நாம ஒரு பஸ் அந்த அளவுக்கு இருக்கிறோம். ஆக ஒரு ஏசி பஸ் கன்வீனியன்டா எடுத்து இங்க நம்ம சபையிலிருந்து கிளம்பி அப்படியே நேரா எங்க போறோம்னு சொன்னா, வைபவம் திருக்கடையூர் வைபவம்ன்றதுனால அப்படியே காரைக்கால் தாண்டி அப்படி திருக்கடையூர்ல போய் நின்னாச்சு பஸ். திருக்கடையூர் அற்புதமான ராஜகோபுரம் நம்மை வரவேற்கின்றது. அட்ட வீரட்ட தலங்களிலே திருக்கடையூர் மிக முக்கியமான திருத்தலமாக கருதப்படுகின்றது. சிவபெருமான் 8 வீர செயல்களை செய்திருக்கின்றார். 8 வீர செயல்களை செய்திருக்கின்றார். பிரம்மனுடைய சிரத்தை அறிந்தது. சிவனுக்கே 5 முகம், ஈசானம் தத்முருஷம் அதோ முகம் ஆகையினாலே 5 முகங்கள், மறைமுகமாக ஒரு முகம். ஆனால் பிரம்மன் தன்னுடைய கர்வத்தின் காரணமாக தன்னுடைய சிரத்தை இழந்தான் சிவபெருமானால். அதனால திருக்கண்டியூர் என்று ஒரு ஊர் உண்டு. அஷ்ட வீரட்ட தலங்களிலே திருக்கண்டியூர். நம்ம திருக்கடையூருக்கு கடைசியில வரோம். திருக்கண்டியூர் இதெல்லாம் மானசீகமா வழிபட்டுறோம். அங்க போயிட்டு திருக்கண்டியூர்லே பிரம்மன் சிரம் அறிந்த இடமாக விளங்குகின்றது பெரியோர். திருக்கோவலூர் நம்ம விழுப்புரம் தாண்டி அப்படி உள்ள போனோம்னு சொன்னா, அதுல திருவண்ணைநல்லூர்லாம் வரும். அப்படி போயிட்டு உள்ள போனோம்னு சொன்ன அது திருக்கோவலூர். ஔவையாருக்கு காட்சியளித்த திருத்தலம். உலகளந்த பெருமாள் எழுந்தருளி இருக்கக்கூடிய திவ்ய தேசமாகவும் அது விளங்குகின்றது. ஆக அந்தகாசுரனை வதம் செய்த திருத்தலமாக திருக்கோவலூர் விளங்குகின்றது. 2வது வீரச்செயல் திருவதிகை. கடலூர்ல இருந்து பன்ருட்டி போற வழியில திருவதிகை என்று சொல்லப்படக்கூடிய அற்புதமான அப்பர் பெருமானோருடைய தேவாரம் பிறந்த இடம் இந்த திருவதிகை. ரொம்ப அழகான கட்டமைப்பு கொண்டது. அழகான கட்டமைப்பு, சிற்பங்கள் எல்லாம் கொண்டது. பௌத்த சமயம் எல்லாம் அப்ப இருந்தது என்பதற்கு அங்கே சான்றுகள் இருக்கின்றன. பௌத்த சமண சமயங்கள் எல்லாம் இருந்தன அந்த காலத்திலே என்பதற்கு ஒடிந்த சிலைகள் எல்லாம் அந்த திருவதிகைக்குள்ள இருக்கிறத நீங்க பார்க்கலாம். ஆகையினால் அற்புதமாக அங்கே திரிபுரர்களை வதம் செய்த இடமாக திருவதிகை வீரட்டானம். இந்த 8 இடங்களுக்கும் வீரட்டானம் என்பது பெயர். திருவதிகை வீரட்டானம். திருப்பரியலூர் என்று ஒரு இடம். ஆகையினால் தட்சனுடைய தலையை அறிந்து, தட்சனுக்கு மகளாக பிறந்தவள் தாட்சாயி. எப்பவுமே பொண்ணு பேரு அப்பாவு பேரோட சேர்ந்து வரும் கல்யாணத்து வரைக்கும். கல்யாணம் ஆன பின்னாடி புருஷனோட பேரை சேர்த்துக்கிறது இன்னைக்கும் சம்பிரதாயம். மிஸ்ன்னு போட்டு காமாட்சின்னு போட்டு அவங்க அப்பாவோட பேரை சேர்க்கிறது வழக்கம். கல்யாணம் ஆன பின்னாடி மிஸ்ஸஸ்ன்னு போட்டு புருஷனுடைய சேர, இது ஆதி காலத்துல இருந்தே இருக்கு. ஆக பர்வதராஜனுக்கு மகளாக பிறந்ததால் அவளுக்கு பார்வதின்னு பேர். தக்ஷனுக்கு மகளாக பிறந்ததால் அவளுக்கு தாக்ஷாயினி என்ற ஒரு திருநாமம். ஜனகனுக்கு மகளாக பிறந்ததால் சீதைக்கு ஜானகி என்று ஒரு திருநாமம், ஜனகனுடைய மகள். துருபதனுக்கு மகளாக பிறந்ததால் பாஞ்சாலிக்கு திரௌபதி என்பது பெயர். ஆக தந்தை வழியிலே பெண்கள் பெயர் வைத்துக் கொள்வது என்பது இது ஏதோ ஆங்கில மரபு அல்ல, நம்முடைய மரபு என்பது. ஆகையினால் தக்ஷனுடைய சிரம் அறிந்து தாக்ஷாயினுடைய வேண்டுகோளை பூர்த்தி செய்த இடமாக திருப்பரியலூர் விளங்குகின்றது பெரியோர்களே. திருவிற்குடி சலந்தராசுரன் என்று சொல்லப்படக்கூடிய அசுரனை அழித்த இடமாக திருவிற்குடி விளங்குகின்றது. திருவழுவூர் யானையின் கயமுகாசுரன் என்று சொல்லப்படக்கூடிய அசுரனுடைய யானை போன்று இருக்கக்கூடிய அசுரனுடைய தோலை உரித்து ஆக போர்த்தி கொண்ட இடமாக திருவழுவூர் திருத்தலம் விளங்குகின்றது. திருக்குறுக்கை மன்மதனை எரித்த தலமாக விளங்குகின்றது. மன்மதன் சம்பிரதாயம் என்னன்னு சொன்ன, மன்மதனும் ரதியும் சிற்றின்பத்திற்கு உரியவர்கள் நம்முடைய சம்பிரதாயப்படி. உண்மையிலே சொல்லணும்னா அது நம்ம வெளியே சொல்றது. சிவபெருமானை மன்மதன் தொல்லை செய்த காரணத்தினால் கரும்பு வில்லும் மலர்கனையும் கொண்டு அவனுடைய தவத்தை கலைக்க முயன்ற போது சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணினால் அவன் அக்னியிலிருந்து சாம்பலாக்கப்படுகின்றான். இப்ப ரதிதேவி ஓடி வராள், என்ன கணவன் இந்த மாதிரி பண்ணிட்டியே, நான் என்ன பண்றேன்? நம்முடைய சம்பிரதாயம் எங்க வருது பாருங்க. என் கணவனை காட்டுன்றார் ரதிதேவி. சிவபெருமான் சொல்றார், உனக்கு மட்டும் அவன் உருவமாக தெரிவான். நல்லா கவனிக்கணும், மன்மதன் உனக்கு மட்டும் உருவமாக தெரிவான், மற்றவர்களுக்கு அவன் உணர்வாகவே இருப்பான். அதனாலதான் நம்முடைய சம்பிரதாயத்திலே நம்முடைய கலாச்சாரத்திலே இந்த சிற்றின்பத்தை நாம வெளியே சொல்றது. மேற்கத்திய கலாச்சாரம் என்பது வேறு, அதுக்குள்ள நாம போறதில்லை. ஆக இந்த புராண கதைகளுக்குள்ள கலாச்சாரம் இருக்கின்றது, பண்பாடு இருக்கின்றது பெரியோர்கள். ஆகையால் மன்மதனை எரித்த இடமாக காய்ந்த இடமாக திருக்குறுக்கை வீரட்டம் விளங்குகின்றது. கடைசியாக திருக்கடவூர்
இது ரெண்டு வகையா சொல்லலாம். திருக்கடையூர்னு சொல்றாங்க, மருவி, திருக்கடவுர்னு சொல்றாங்க. கடம் என்று சொன்னால் குடம். ஆக தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்த பொழுது அற்புதமாக ஒரு பக்கம் தேவர்களும் ஒரு பக்கம் அசுரர்களும் மந்தாரமலை மத்தாகவும் வாசுகி என்ற பாம்பினை கயிறாகவும் கொண்டு கடைகின்றார்கள். அது வெறும் விஷத்தை மட்டும் கொடுக்கல, அதை நீலகண்டன் ஏற்றுக்கொண்டான். அதெல்லாம் பிரதோஷ காலம். இப்ப நம்ம அதுக்குள்ள போல அதுக்கு முன்னாடி சில சுப வஸ்துக்கள் தோன்றின பார்க்கடலில். மகாலட்சுமி அதுல இருந்து தோன்றினாள், சந்திரன் அதுல இருந்து தோன்றினான். சந்திரன், அதனால மகாலட்சுமியும் சந்திரனும் சகோதர சகோதரிகள். மகாலட்சுமியும் சந்திரனும். உஜ்ஜைஸ்ரஸ் என்று சொல்லப்படக்கூடிய உயர் ரக குதிரை பார்க்கடலில் இருந்து தோன்றியது. வெள்ளை யானை, ஐராவதம் என்று சொல்லப்படக்கூடிய வெள்ளை யானை பார்க்கடலில் இருந்து தோன்றியது. இது மிக அற்புதமாக பல்வேறு சுபவஸ்துக்கள் பார்க்கடலில் இருந்து தோன்றியன என்பதை பார்க்கின்றோம். அதுக்கப்புறமா தான் ஆலகால விஷமானது வெளிப்படுகின்றது. அந்த விஷத்தை தேவர்களும் அசுரர்களும் சாப்பிட்ட முன்வந்தார்கள் என்பதை எல்லாம் பார்க்கின்றோம். அது பூலோகத்து உயிர்களை காக்க வேண்டும் என்பது இறைவனுடைய எண்ணமாக விளங்குகின்ற காரணத்தினால் அது ஒரு குடமாக வந்து எழுந்தருளிய இடம் திரு கூட்டல் கடம் கூட்டல் ஊர், அது திருக்கடவூர் என்று அமிர்த கடேஸ்வரர் என்ற திருநாமத்தோடு இறைவன் அங்கே இருந்தது. கடம் வந்தது. இந்த கடம் லிங்க திருமேனியாக மாறி விநாயகர் பூஜை மறந்து விட்டார். யாரு? அங்க இருக்கக்கூடிய வேதியர்கள், வேத விற்பனர்கள் விநாயகர் பூஜையை தேவர்களே மறந்து விட்டார். தேவர்களே இப்படி விநாயகரை மறந்து ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்திருக்குது. நம்ம அச்சரப்பாக்கம் விநாயகரை மறந்து வழிபட்ட தலம் அச்சரப்பாக்கம், அச்சு இருப்பாக்கம். ஆகையினால் நம்ம மேல்மருவத்தூருக்கு முன்னாடி அச்சிறுப்பாக்கம், அச்சுமுறித்த விநாயகர் அங்கே எழுந்தருளி இருப்பதை பார்க்கலாம். நாம என்ன பண்ணோம்னா பயணத்தை எப்படி வச்சுக்கணும்னு கேட்டா, இப்ப மேல்மருவத்தூர் போறோம், இலக்கு அதுதான், இலக்கு அதுதான். ஆனா அதுக்கு முன்னாடி அச்சரப்பாக்கத்தை சேவிச்சோம். அச்சுபுரீஸ்வரர் அற்புதமாக இரட்டை லிங்கம் இருக்கக்கூடிய கோவில்களிலே அச்சுபுரீஸ்வரர் ஒன்று அச்சரப்பாக்கத்துல. வெளியவே அச்சு முறித்த விநாயகர். இவர் மறந்த காரணத்தினாலே அவர் அச்சினை முறித்தார் என்ற கதைகள் எல்லாம் பார்க்கின்றோம். திருப்புகழில கூட அருணகிரிநாதர் மிக அழகாக வைக்கின்றார். சரி, இப்போ இந்த இடத்துல என்னன்னா, தேவர்கள் விநாயகரை மறந்துவிட்ட காரணத்தினால் அந்த அமிர்த கலசத்தை மறைத்து வைத்தார் விநாயகர். அமிர்த கலசத்தை மறைத்து வைக்கிறார். இப்ப வரக்கூடிய 7ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி. விநாயகர் சதுர்த்திக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா, பக்ஷண பிரியன். ஒவ்வொரு தெய்வமும் ஒவ்வொரு பிரீத்தி. விஷ்ணு பரமாத்மா அலங்கார பிரியர். கோவில் சிதிலம் அடைஞ்சிருக்கோம், நல்லா கவனிக்கலாம். கோவில் சிதிலம் அடைஞ்சிருக்கோம். உள்ள போன பெருமாள் திவ்யமா இருப்பார், பட்டு பீதாம்பரம் சாத்தி நுட்டு. ஆகையினால மிக்க மிக அற்புதமா இருப்பார். சிவபெருமான் அபிஷேக பிரியர். வடதேசத்துல போனீங்கன்னா அப்படியே சொட்டு சொட்டா ஜலம் சொட்டின்ண்டே இருக்கும். சிவபெருமானுடைய லிங்க திருமேனி அபிஷேக பிரியர். முருகப்பெருமான் காவடி பிரியர். பால் காவடி, பன்னீர் காவடி, புஷ்ப காவடி, சந்தன காவடி, சர்ப்ப காவடி. விநாயகப் பெருமான் பக்ஷண பிரியர். ஆக 21 வகையான பக்ஷணங்களை உட்கொள்வதாக நாம சொல்லல, அருணகிரிநாதர் பாடுகின்றார். கடலை பொறியவரை பலகனி கதை நுகர் கடின குடவு தர விபரீத அப்படின்னு திருப்புகழ். அப்ப பக்ஷணங்களிலே அப்ப பிடிச்சதுன்னு ஒண்ணு இருக்குத. இப்ப நமக்கே காசிக்கு போயிட்டு வந்தா ஒருத்தர் ஏதாவது விட்டுணும்னா சம்பிரதாயம், பிடிச்சதை விட்டுணும். அவர் என்ன பண்ணிட்டாரு, சுவாமி நீங்க காசிக்கு போயிட்டு வந்தாலே என்ன விட்டுட்டீங்கன்னு கேட்டா, நான் பாவக்காயை விட்டேன்னாரு. பாவக்காய் அவர் முதல்ல இருந்தே சாப்பிடறது இல்லை. பாவக்காய் அது அப்புறம் விட்டுன்னா விடாம போனா என்ன? எது நமக்கு பிடித்திருக்கின்றதோ அதை விடுவதுதான் உலக மாயிலிருந்து நீக்குவதற்கான வழிமுறை. அதை தான் காசி மிக அழகாக சொல்லுகின்ற. ஒரு காயை விட்டுணும், ஒரு கனியை விட்டுணும், ஒரு பதார்த்தத்தை விட்டுணும், இதெல்லாம் காசி சொல்லக்கூடிய விஷயங்கள். இப்ப மிக அற்புதமாக இங்க விநாயகருக்கு ஏற்ற பக்ஷணம், உயர்ந்த பக்ஷணம் எதுன்னு கேட்டா அதுதான் கொழுக்கட்டை. மூஷிக வாகனே மோதக ஹஸ்தே சாமர கர்ண விளம்பித சூத்திர வாமன ரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாத நமஸ்தே. அந்த கொழுக்கட்டை பூரணம் நிறைந்ததாக இருக்கும். பூரணம் நிறைந்ததாக, அது ஒரு தத்துவம். கொழுக்கட்டையில ஒரு தத்துவம் இருக்குமா? இருக்கு. நீங்க இந்த பொடி கொழுக்கட்டையெல்லாம் வைக்கக்கூடாது. நீங்க கொஞ்சம் காசு செலவானாலும் பரவாயில்ல, உடல் உழைப்பு போனாலும் பரவாயில்ல அப்படின்னு விநாயகருக்கு பூர்ண கொழுக்கட்டை தான் வைக்கணும். ஏன்னா பூரணம் என்பது முக்தி. வாழ்க்கை பூரணம் அடைந்ததுன்னு சொன்னா முக்தி அடைந்ததுன்னு பொருள். அப்போ அந்த முக்தியை தடுப்பதற்கு உலகமாய் இந்த வெள்ளையா இருக்கக்கூடிய மாவு இருக்குதே, இந்த அரிசி மாவு, அது உலகமாய். அப்போ இந்த உலக மாயை என்று சொல்லப்படக்கூடிய அந்த வெளிப்பகிற லேயர்,
அந்த பகுதியானது நீக்கப்பட்டால்தான் உள்பகுதியாக விளங்கக்கூடிய பூரணம் நமக்கு கிடைக்கும். அதனால அது எப்படி கிடைக்கும்னா விநாயகர் ஆசி பெற்றால் கிடைக்கும். விநாயகருடைய ஆசி பெற்றால் கிடைக்கும். அதனால விநாயகர் இப்படி ஒவ்வொரு தெய்வத்திற்கும் திருப்பதிக்கு போறோம், திருப்பதிக்கு போனா திருப்பம். எப்படி திருப்பம்? அது இல்ல, சீனிவாசனை சேவித்தால் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இன்பத்துகள்கள், சின்ன சின்னதா இருக்கக்கூடிய இன்பத்துகள் எல்லாவற்றையும் ஒன்றாக சேர்த்து மொத்தமாக நமக்கு லட்டு வடிவத்திலே சீனிவாசன் பெறுகின்றோம். எப்போ? அவரை தரிசனம் பண்ண பிறகு. தரிசனம் பண்ண பிறகு இப்படி காஞ்சிபுரத்துல இருக்கக்கூடிய பெருமாள் இட்லி சாப்பிடுறாரு. நீங்க உடனே சட்னி சாம்பார் எல்லாம் கேட்டக்கூடாது. கோவில் இட்லி சாப்பிடுறாரு காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள். கும்பகோணத்துல இருக்கக்கூடிய பெருமாள் உப்பில்லாததை சாப்பிடுறாரு. துவாரகையில இருக்கக்கூடிய கிருஷ்ணர் ஜிலேபி சாப்பிடுறார். துவாரகையில இருக்கக்கூடிய ஜெகதீச பெருமாள் ஜிலேபி சாப்பிடுறார். ஆக சிவபெருமானுக்கு பிட்டு. ஆகையினால் ஒவ்வொரு இப்ப நம்ம முருகப்பெருமானுக்கு கொழுக்கட்டை கிடையாது. முருகப்பெருமானுக்கு உகந்தது கொழுக்கட்டை கிடையாது. அப்ப என்னது? தேனு திணை மாவு பஞ்சாமிர்தம். தேனும் திணை மாவும் பஞ்சாமிர்தம். ஆகையினால் கிருஷ்ண பரமாத்மாவுக்கு எவ்வளவுதான் வச்சாலும், இப்ப நம்ம கிருஷ்ண ஜெயந்தியும் வருது, இத சீடை வைக்கிறோம், முறுக்கு வைக்கிறோம், வெண்ணெய் எல்லாம் வைக்கிறோம். வெண்ணெயை விட ரொம்ப உச்சிதமானதுன்னா அவல். குச்சையிலோ பாக்கியானத்துல வரக்கூடிய அவல் பிரசாதம். நாவல் மிக முக்கியமானது. இதெல்லாம் புராணத்தோடு தொடர்புடையது. நாவல் பழமானது. ஆகையினால் நாவல் பழக்காரிக்கு முக்தி கொடுக்குறான் கிருஷ்ண பரமாத்மா. அப்ப ஒன்று தெரிகின்றது, நம்முடைய முன்னோர்கள் வழிபாட்டு முறையை வேற மாதிரி வச்சிருக்காங்க. விநாயகருக்கு தான் சூரத்தேங்காய், வேற எந்த தெய்வத்துக்கு சூரத்தேங்காய் கிடையாது. சிவன் கோயில் உடைக்கிறது இல்லை. உடைச்சா தப்பு தான். பிரதோஷத்தை சிவன் கோயில தான் கொண்டாடணும். அதை கொண்டு போய் விநாயகர் கோயில கொண்டாடக்கூடாது. ஆக வழிபாட்டு முறைகள் வேறு, பிரசாத முறைகள் வேறு. பிரசாத முறைகள் வேறு. சதுர்த்தி அன்னைக்கு விநாயகர், பிரதோஷ அன்னைக்கு தான் சிவபெருமான். அவனுடைய வழிபாட்டு முறை என்பது வேறு. ஆக சோமசூத்த பிரதட்சணம்னு ஒண்ணு இருக்குது. பிரதோஷத்துல இப்படி போயிட்டு மறுபடியும் எதிர்பக்கத்துல வர்றதெல்லாம் இருக்குது. அது வேற எந்த தெய்வத்தும் கிடையாது. அது வேற எந்த தெய்வத்தும் கிடையாது. முருகனுக்கு காவடி தான். அந்த காவடி வேற எந்த தெய்வத்தும் கிடையாது. சீனிவாசனுக்கு முடி நீக்குதல், முடி காணிக்கை தான். அது சீனிவாசனுக்கு உகந்ததாக கருதப்படுகின்றது பெரியோர். அப்படியாக மாரியம்மனுக்கு கூழ் தான். போன மாசம் முழுக்க, ஆடி மாசம் முழுக்க திவ்யமா நிறைய நிகழ்ச்சி. கூழ் தான். ஆகையினாலே அது மிக அழகாக இந்த சீதோஷ நிலை மாறுபடக்கூடிய காலம். அதனால அம்மனுடைய அருள் பெற்று கூழ் பிரசாதத்தை சாப்பிட்டால் உடம்பினுடைய உஷ்ணமானது நீங்கி அற்புதமாக உடம்பு வளப்பெறும் என்ற காரணத்தினால் இந்த பக்தியோடு இதெல்லாம் வச்சிருக்காங்க பெரியவங்க இதெல்லாம் வச்சு ஒவ்வொரு தெய்வத்திற்கும் ஒரு வழிபாட்டு முறை, ஒரு வழிபாட்டு பிரசாதம் அமைகின்றது பெரியோர்களே. அந்த வகையிலே இவர் இப்ப திருக்கடையூருக்கு வந்துட்டோம். திருக்கடையூருக்கு. ஆக திருக்கடையூர்ல இருக்கக்கூடிய விநாயக பெருமான் அற்புதமாக அந்த படத்தை மறைத்த காரணத்தினால் மீண்டும் தேவர்கள் தம்முடைய தவற்றை உணர்ந்து விநாயகரை வழிபட்டு அற்புதமாக அந்த கடத்தை பெற்றார்கள். அதனால அவருக்கு திருக்கடையூர்ல இருக்கக்கூடிய பிள்ளையாருக்கு கள்ளவாரண பிள்ளையார் என்பது பெயர். திருட்டுத்தனமாக மறைச்சு வச்சுட்டாரு. நாம தான் கோச்சிப்போம். என்ன திருடன்னு சொல்லிட்டே, என்ன நான் எவ்வளவு பெரிய ஆளு என்ன? சுவாமிக்கு அதெல்லாம் கிடையாது. அவர் அதை ஏற்றுக்கொள்ளுகின்றார். கள்ள பிள்ளையார், கள்ளவாரண பிள்ளையார். ஆடி மயிலாப்பூர்ல முண்டக கன்னியம்மன் கோயில். முண்டகம்னா தாமரை. உண்மையிலே முண்டகம்னா தாமரை. தாமரை போன்ற அழகான கண்களை உடையவள். மயிலையிலே கோவில் கொண்டாய் முண்டக கன்னியம்மா, கைலைநாதர் நாயகியே முண்டக கன்னியம்மா. ஆனா ஒருத்தரும் இதுவரைக்கும் முண்டக கன்னின்னு கூப்பிட்டதே இல்லை. எங்க போறீங்க? முண்டகன்னியம்மன் கோயிலுக்கு. முண்டகன்னியம்மன் கோயில். இதனால முண்டக கன்னியம்மன் கோச்சிப்பாளான்னு கேட்டா கோச்சிக்க மாட்டான். ஏது பிழை செய்தாலும் ஏழையேனுக்கு இறங்கி தீது புரியாத தெய்வம்ன்றாரு சிதம்பரம் திருப்போரூர் சுவாமிகள். ஆகையினால் நாம செய்யற பிழைகளை எல்லாம் இறைவன் ஏற்றுக்கொண்டு நமக்கு நல்லதையே தருகின்றான். அவனே தூஷித்தாலும் கூட. அதனால திருக்கடையூர்ல இருக்கக்கூடிய விநாயகப் பெருமானுக்கு கள்ளவாரண பிள்ளையார் என்பது திருநாமம். அதுல சிவபெருமானுடைய திருக்கோலம் அமைந்திருக்கின்றது. என்ன திருக்கோலம் அப்படின்னு கேட்டா கால சம்ஹார மூர்த்தி அங்கதான். அதனாலதான் நம்ம இருக்கிற பயத்திலேயே பெரிய பயம் எதுன்னு கேட்டா கடன் கொடுத்தா கூட வந்துருன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது இப்பெல்லாம், எப்படியாவது கேச போட்டு. ஆனா மரண பயம் இருக்குதே, அது மிகப்பெரிய பயம் மனுஷனுக்கு. நல்ல வேலை சுவாமி நமக்கு டேட்டு தெரியல, பிறந்த டேட்டு தெரிந்து கொண்டாடுறோம் கேட்க வெட்டி, அந்த டேட்டு தெரியலையே, இல்லைன்னா அந்த டேட் வந்தா வருஷம் அழுதுன்னு இருப்போம். வருஷம். அது மட்டும் இல்ல,
யாராவது ஒருத்தர் நம்ம ஃப்ரெண்டோ தெரிஞ்சவர் பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, சுவாமி உங்க டேட் எப்போ? அவர் சொல்லுவார், இந்த 2035 ஏப்ரல் 22. பரவாயில்லையே, நான் 2030 போயிடுறேன் சுவாமி, என்னை விட நீங்க 5 வருஷம் உயிரோட இருக்கீங்க. இப்படிதான் குசலமே இப்படிதான் ஆரம்பிக்கும். அப்போ ஏதோ ஒரு மறைபொருள் நம்மை ஆட்டி வைக்கின்றோம். அந்த மறைபொருளை நாம் இறைவனாக நினைக்கின்றோம். அந்த மறைபொருளை தான் நாம் இறைவனாக. எத்தனை சிசேரியன் பண்ற டாக்டர் வரட்டுமே, எத்தனை ரோபோ வரட்டுமே, எத்தனை சூப்பர் கம்ப்யூட்டர் வரட்டுமே, இந்த இறுதி நாளை இறுதி மூச்சை யாராலும் சொல்ல முடியாது. அதனாலதான் சிவபெருமானை ஐந்தொழில் புரிபவன் என்று சொல்லுகின்றோம். படைத்தல், காத்தல், அழித்தல் தெரியும், 3 தொழில், அது வெளிப்படையாக தெரியுது. இதுக்கு நடுவுல ஒவ்வொரு நாளும் நடக்குது, நாம அதை தெரியாம இருக்கிறோம். மறைத்தல், அருளல். மறைத்தல்னா என்னன்னா, உதாரணத்துக்கு ஒரு லௌகீகமா சொல்லணும்னா, ரொம்ப சித்தாந்த ரீதியா போகாம இப்ப தினந்தோறும் போய் தூங்கிடுறோம். நம்ம தூக்கத்தின் போது நமக்கு யாருன்னே தெரியாது. தூக்கம் என்பது சிறுமரணம். சிறுமரணம். கவிஞர்கள் சொல்லுகின்றார்கள், நம்ம பேர் தெரியாது, ஊர் தெரியாது, நம்மளுடைய படிப்பு எதுவுமே தெரியாது. இது மறைத்தல். மறுபடியும் காலையில எழுந்த உடனே எல்லாம் ஞாபகம் வந்து, எல்லாம் எவனுக்கு எவ்வளவு கொடுத்தோம், எவன்கிட்ட எவ்வளவு வாங்கணும், இதெல்லாம் ஞாபகம் வந்துடுது. அப்புறம் நம்ம அப்பா அம்மா பேர் என்ன, நம்ம படிச்ச படிப்பு என்ன, நம்ம வேலை என்ன, எல்லாம். இது அருளல். மறைஞ்சு போனது அப்படியே இருந்துட்டா நம்மளால வாழ முடியாது. அப்படியே இந்த தூக்கத்திலே மறைஞ்சு போச்சுன்னா நம்மளால வாழ முடியாது. இதெல்லாம் லௌகீக சிந்தனைகளை மிக அழகாக ஆன்மீகம் காட்டுகின்றது பெரியோர்கள். அதனால சிவபெருமான் ஐந்தொழில் புரிபவனாக நாம் ஏற்றுக்கொள்ளுகின்றோம் பெரியோர்களே. அந்த வகையிலே இந்த திருக்கடையூர் யமபயம் போக்கக்கூடிய திருத்தலங்களிலே ஒன்று. நிறைய திருத்தலங்கள், சீவாஞ்சியம் எல்லாம் இருக்கு, நிறைய திருத்தலங்கள் இருக்கு. காசி கஷேத்திரத்தை கூட சொல்றோம். இது ஏன் யமபயம் போக்கக்கூடிய திருத்தலம்? ஒரு காலத்துல மிருகுண்டு மகரிஷி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மகரிஷி, மிருகுண்டு நல்லா சிவபெருமானை வணங்கினார். பல்லாண்டு காலம் புத்திரபாகியம் இல்லை. புத்திரபாகியம் இல்லைன்னா சம்பிரதாயம் என்ன சொல்றதுன்னு கேட்டா, சொர்க்கம் இல்லை, சொர்க்கத்திலே இடம் இல்லை. ஆகையினால் அவரு சிவபெருமானை வேண்டுகின்றார். சிவபெருமா பிரத்யட்சம். சரி, 2 சாய்ஸ் கொடுக்கிறார். மிருகுண்டு மகரிஷியே, உனக்கு புத்திரன் வேண்டும் என்று சொன்னால் எப்படிப்பட்ட? என்னை நினைக்காமல் நாத்திகம் பேசி, ஆக கடவுள் இல்லை என்று மறுத்து, அப்படி நாத்திகம் பேசி நாத்தெழும் பேரின்றார் மாணிக்க வாசகர். அப்படி என்னை துச்சப்படுத்தி அப்படி ஒரு பிள்ளை 1000 ஆண்டுகள் காலம் வாழ வேண்டிய பிள்ளை வேணுமா? இல்ல என்னையே நினைந்து நினைந்து உருகி 16 ஆண்டு காலத்திலே என்னிடம் வந்து சேரக்கூடிய ஒரு பிள்ளை வேண்டுமான்னு கேட்டார். இப்ப இது ஒரு சிக்கலான கேள்வி. மிருகுண்டு மகரிஷி அழகா சொல்லிட்டார். 16 ஆண்டுகள் ஒரு நொடியும் உன்னை மறவாமல் இருக்கக்கூடிய ஒரு புத்திரன் எனக்கு வேண்டும். உடனே அந்த அம்மா கருவுறுகின்றாள். 2 திங்களும் பொய்யில்லாமல் கழிந்தது. ஒரு குழந்தை, அவன் தான் மார்கண்டேயன் என்று பெயர் பெறுகிறான். மார்கண்டேயன் சிரஞ்சீவிகளிலே அவன் ஒருவன். அனுமன் சிரஞ்சீவி, அஸ்வத்தாமன், இப்படி ஒவ்வொரு சமயத்திலும் ஒவ்வொரு சிரஞ்சீவியை நாம சொல்லுகின்றோம். ஆக மார்கண்டேயன் பிறக்கின்றான். அவன் அப்பாவினுடைய ஆணைக்கிறங்க பல்வேறு சிவ திருத்தலங்களை வணங்குகின்றான். ஏன்னா 16 வயசு தான் ஆயுசு காலம். ஆக ஏகப்பட்ட திருத்தலங்களை வணங்குகின்றான். ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. கோவிலில்லா ஊரிலே குடிபுக வேண்டாம். பாத தரிசனம் பாவ விமோச்சனம், கோபுர தரிசனம் கோடி புண்ணியம். இதெல்லாம் கோவிலுக்கு சென்று வந்தால் வரக்கூடிய புண்ணியம். அப்ப நம்ம வீட்டு பக்கத்துல ஒரு கோவில் இருக்குதுன்னு சொன்னா அதுக்கு கைங்கரியமும், அதுக்கு சென்று வெறும் பணத்தை கொடுத்துட்டா அது கைங்கரியம் இல்லை. கைங்கரியம் என்பது உடல் கைங்கரியம். தினந்தோறும் சென்று வந்து தரிசனம் பண்ணிட்டு ஒரு புஷ்ப கைங்கரியமோ ஒரு பிரசாத கைங்கரியமோ பண்ணணும், அதுதான் கைங்கரியம். இங்க இருந்து செக் எழுதி கொடுத்துட்டு நான் கைங்கரியம் பண்ணிட்டு, ஒருத்தர் என்ன பண்ணாரு, டியூப்லைட் வாங்கி கொடுத்தாரு. கோவில்ல டியூப்லைட் ஃபியூஸ் ஆயிடுச்சு. வாங்கி கொடுத்தவர் சும்மா இல்ல, உபயம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பேரை எழுதிக்கினார். அதுல அது சுவிட்ச் போட்டா வெளிச்சமே வரல, அவர் பேரே மறைச்சிக்கிச்சு. அவ்வளவு பெரிய பேர் அவர் பேரு. ஆக திருத்தொண்டு என்பது என்னன்னு கேட்டா, இதை இறைவனுக்கு கொடுக்கத நாமளே நினைச்சு பார்க்க கூடாது. நான் ஒருத்தர் கொடுக்குறாருல்ல, அவரே நினைச்சு பார்க்க கூடாது நான் இந்த கோயிலுக்கு இவ்வளவு கொடுத்தேன், அதுதான் திருத்தொண்டு. ஆகையினால் அப்படிப்பட்ட ஒரு கைங்கரியம்
ஆக இந்த திருக்கடவுர் என்று இதெல்லாம் கைங்கரிய விஷயங்கள். அதனால நம்ம கோவில் இருக்க ஊர்னா இப்ப எல்லா இடத்துலயும் கோவில், எந்த ஊர்ல கோவில் இல்லை, எந்த இடத்துல கோவில் இல்லை, கோவிலே இல்லைனாலும் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு சன்னதியை உருவாக்கி விடுகின்றார்கள். ஒரு விநாயகர் சன்னதியோ ஒரு பெருமாள் சன்னதியோ உருவாக்கி விடுகின்றார்கள். அந்த வகையிலே மிக அற்புதமாக நம்ம திருக்கடையூர் என்று சொல்லப்படக்கூடிய அந்த திருக்கடவுரிலே இந்த வந்துட்டார். கடைசியில இவர் இங்கதான் வரார். மார்கண்டே ஒரு சிவபெருமானா தரிசித்து அப்படியே வரார். வந்து சேர்ந்த இடம் எதுன்னு கேட்டா அது திருக்கடவுர் அமிர்த கடேஸ்வரர். கரெக்டா சிவபெருமான் சொன்ன மாதிரி 16 வயசு முடியாது, காலதூதர்கள் வந்துட்டாங்க. யமதர்மனுக்கே அவனுக்கு தர்மராஜன்னே பேரு. ஏன் அப்படின்னு கேட்டா ஒருத்தருடைய ஆயுசை கரெக்டா கால்குலேட் பண்ணி இந்த நாளிலே இந்த நிமிஷத்துல உயிரை எடுக்கணும்னு சொல்லிட்டு தர்மத்தின் படி நடப்பதினால் அகால மரணம்னா அகால மரணம், ஒண்ணும் பண்ண முடியாது. நம்ம என்ன பண்ண முடியும்? நம்ம விதி அப்படி இருக்குது அப்படின்னா ஒண்ணுமே பண்ண முடியும். ஆகையினாலே அந்த தர்மத்தின்படி அந்த உயிரை பறிக்கின்ற காரணத்தினால் அவனுக்கு தர்மதேவன் யம தர்மராஜன். காலத்தின்படி நடப்பதனால் அவனுக்கு காலன் என்பது திருநாமம். காலன். பாரதியார் தான் சொல்றாரு, யமனை துச்சமாக நினைத்து வாங்க காலா எந்தன் காலருகே வாடா என்றார். எந்தன் காலருகே வாடா ஆறு. ஆக வந்தான் 39 வயசுல பாரதியாரை கூட்டின்னு போயிட்டா. அது நாவுக்கரசர் பாடுறார், கன்றிய காலனை காலால் கடிந்தனை என்றார். கன்றிய காலனை காலால் கடிந்தனை என்று மிக அற்புதமாக தேவார பாடல் பாடு வந்தாரு. மார்கண்டேய மகரிஷி சிவ பூஜையில இருக்கார். சிவ பூஜை முடிச்சுட்டு வரணுமோ இல்லையா, நேரா அந்த நேரம் வந்துட்டுதுன்னு யமதூதர்கள் பாசக்கயிற்றினை வீசுகின்றார்கள். பாசக்கயிறு என்பது வேற ஒண்ணும் இல்லை, உலகில் உள்ள பாசத்தினை அறுக்கக்கூடிய கயிறு. இனிமே இந்த உலகத்துக்கும் உனக்கு சம்பந்தம் இல்லை, இதெல்லாம் ஆத்மாத்மா நினைக்கக்கூடிய விஷயங்கள். இத உடனே ஒரு கயிறு மாதிரி வந்து நம்ம மேல உழும் அப்படிலாம் நினைக்கப்படாது. ஆத்மாத்மாக ஒரு கயிறு இந்த உடலை விட்டு உயிரை எடுக்கின்றது. இதுக்கு பாசக்கயிறுன்னு நாம சொல்றோம். இது கயிறு வடிவம் கொடுக்குறோம். நாம இறைவனுக்கு நாம வடிவம் கொடுக்குறோம். இது ஆவுடையார் என்பது பெண் சக்தி, மேலே இருக்கக்கூடிய லிங்கம் என்பது ஆண் சக்தி. ஆக லிங்கத்தை வழிபடுவது என்பது சிவசக்தி வழிபாடு. ஆக ஆணினுடைய இயக்கமும் பெண்ணினுடைய இயக்கமும் சேர்ந்ததுதான் இந்த உலக இயக்கம் என்று சொல்லப்படக்கூடிய அறிவியல் தத்துவத்தினை சிவலிங்க தத்துவம் நமக்கு உணர்த்துகின்றது. அவனுக்கு ஒரு திருமேனி உருவத்தை வைத்திருக்கின்றோம். பொன்னார் மேனியன், புலித்தோலை அரைக்கசைத்து, மின்னார் செஞ்சடை, மிளிர்கொன்றை அணிந்தவன், மண்ணே மாமணியே, மழபாடியுள் மாணிக்கமே, அன்னே உன்னை எல்லால் இனி யாரை வணங்கேனோ என்பது அவனுடைய திருவுருவம். ஆகையினால் எல்லாத்துக்கும் ஒரு தாத்பரியம், எல்லாத்துக்கும் ஒரு தாத்பரியம், எல்லாத்துக்கும் உள்ளுக்குள்ள ஒரு விளக்கம் இருக்கின்றது நம்முடைய சம்பிரதாயத்திலே பெரியவர். அந்த வகையிலே மிக அற்புதமாக பாசக்கயிற்று வீசுறார்கள். அவன் நேரா போய் திக்கற்றவர்களுக்கு தெய்வமே துணை. தெய்வத்திற்கு யார் துணை அப்படின்னு நீங்க கேட்கலாம். தெய்வத்திற்கும் துணை தேவைப்படுகிறது. தெய்வத்துக்கு துணை தேவைப்படுகிறதா? ஆமா, தெய்வத்திற்கு அடியார்கள் துணை. தெய்வத்திற்கு அடியார்களே துணை. 16 செல்வங்களிலே அடியார்களோடு சேர்ந்து இருத்தல் என்பது ஒரு செல்வம். கலையாத கல்வி, குறையாத வயது, கபடு வாராத நட்பு, கன்றாத வளமை, குன்றாத இளமை, கழுப்பினி இல்லாத உடல், செலியாத மனம், அன்பு அகலாத மனைவி, தவறாத சந்தானம், மாறாத வார்த்தை, தாழாத கீர்த்தி, தடைகள் வாராத கொடை, தொலையாத நிதியம், கோணாத கோல், ஒரு துன்பமில்லாத வாழ்வு, தொண்டரோடு கூட்டு என்று அபிராமி பட்டர் மிக அழகாக சொல்லுகின்றார். என்று சொன்னால் அடியார் பெருமக்களோடு சேர்ந்து இருத்தல் என்பது ஒரு அற்புதமான ஒரு செல்வம் என்பதை மிக அழகாக காட்டுகிறது. அந்த வகையிலே பாசக்கயிற்றை வீசின உடனே சிவலிங்க திருமேனி அணைத்துக் கொள்ளுகின்றார். ஆக கயிறானது லிங்க திருமேனியோடு சேர்ந்து முடிச்சு போடுது. லிங்க திருமேனியோடு சேர்ந்து இன்னைக்கும் அந்த திருக்கடவுர்ல நீங்க பார்த்தீங்கன்னா லிங்க திருமேனியில இதெல்லாம் கற்பனையா என்று கேட்கலாம். நம்பிக்கை இல்லாதவங்க எது வேணாலும் கேட்பாங்க. இன்னைக்கும் லிங்கத்தை இப்படி பல திருமேனிகளிலே அந்தந்த புராண கதைகளுக்குரிய அடையாளங்கள் இருக்கு. அந்தந்த புராண கதைகளுக்குரிய அடையாளம், கயிறு விழுந்த அடையாளம் இருக்கு. கயிறு விழுந்த அடையாளம். ஆக சிவபெருமான் அற்புதமாக அந்த லிங்கத்திலிருந்து அமிர்தகடேஸ்வரர் என்று சொல்லப்படக்கூடிய லிங்கத்திலிருந்து எழுந்தருளி யமதூதர்களை மிக காலனை வதைத்தான். காலனை வதைத்தான். காலனை வதைத்த உடனே உயிர் இயக்கமானது நின்று போச்சு. பிறந்துகிட்டே இருக்கிறாங்க. இறப்பில்லை என்று சொன்னால் என்ன கதி? ஆக மிக அற்புதமாக தேவியை சென்று வழிபட்டு பிரம்மதேவனை வழிபட்டு சிவபெருமானிடத்திலே
மீண்டும் காலனுக்கு உயிர் பிச்சை சிவபெருமான் கொடுக்கின்றார். அதனால மீண்டும் தம்முடைய அந்த இறப்பு தொழிலை அவன் மேற்கொண்டு இன்னி வரைக்கும் அற்புதமாக அந்த தொழிலை நடத்துகின்றான். அவனுக்கு இந்த கணக்காளர்களாக சித்திரகுப்தன்லாம் இருக்கிறான்றதை பார்க்கிறோம். காஞ்சிபுரத்திலே சித்திரகுப்தனுக்கு தனியாக இது ஒரு கூடுதல் செய்தி. காஞ்சிபுரத்துல அப்படி பஸ் ஸ்டாண்ட் முன்னாடியே சித்திரகுப்தனுக்கு தனி சந்நிதி இருக்கிறத பார்க்கலாம். சித்திர மாசத்துல விசேஷம், சித்திர மாசத்துல பௌர்ணமி அன்று விசேஷமாக சித்திரகுப்தனுடைய திருவிழாவானது நடக்கின்றது. இதெல்லாம் ஆக காலசம்ஹாரமூர்த்தி அப்படி வெளிப்பட்ட காரணத்தினால் சிவனுடைய திருக்கோலங்களிலே இது ஒன்று. தட்சிணாமூர்த்தி திருக்கோலம், அகோரமூர்த்தி திருக்கோலம், இப்படி பல்வேறு திருக்கோலங்களை எம்பெருமான் பல்வேறு இடங்களிலே பல்வேறு நோக்கத்திற்காக எடுத்தருளி இருக்கின்றார். அந்த வகையிலே காலசம்ஹார மூர்த்தி இங்கே இருக்கின்ற காரணத்தினால், காலனை அழித்த காரணத்தினால், யமபயம் போக்கக்கூடிய காரணத்தினால் இந்த சஷ்டியப்த பூர்த்தி, பீமரத சாந்தி, இந்த சதாபிஷேகம், மிருத்யுஞ்சய ஹோமம், மிக அற்புதமாக பூர்ணாபிஷேக வைபவம் எல்லாவற்றையும் இந்த திருக்கடையூரிலே வைப்பது என்பது இன்னைக்கும் நடைமுறையிலே விளங்குகின்றது. பெரியோர் இன்னைக்கும் நடைமுறை. பரிபூர்ண வைஷ்ணவர்கள் ஸ்ரீவில்லிபுத்தூர் போன்ற இடங்களிலே இந்த வைபவங்களை நடத்துவது என்பது வழக்கம். ஸ்ரீவில்லிபுத்தூர் போன்ற இடங்களிலே ஆண்டாள் மிக அழகாக பாடுறா, வாயு நன்மக்களை பெற்று வாழ்வீரே என்று அற்புதமாக பாசுரமானது ஆண்டாள் பாசுரம். ஆகையால் இப்படி காலசம்ஹாரமூர்த்தி எழுந்தருளி இருக்கக்கூடிய திருத்தலமாக இது விளங்குகின்றது. பிற்பாடு ஆக கள்ளவாரண பிள்ளையார், காலசம்ஹாரமூர்த்தி, அமிர்த கடேஸ்வரர் எல்லாம் சேவிச்சுட்டு அம்பாள் சந்நிதிக்கு வருகின்றோம். அம்பாள் சந்நிதி அபிராமி கொள்ளையழகு அபிராமி அம்மை. அபிராமி ஒரு 400-500 வருஷத்துக்கு முன்னாடி சுப்பிரமணியர் என்ற திருநாமம் யாருக்கு? அபிராமி பட் சுப்பிரமணியர். அவர் என்ன பண்றாரு? உபாசகம், தேவி உபாசனை வேற, பூஜை வேற. உபாசனைனா என்னன்னு கேட்டா சதா சர்வகாலமும் தெய்வத்தை நினைக்கும். 24x7x365 அப்படி அதெல்லாம் பண்ணியிருக்கா. திருமுருக கிருபானந்த வாரியார் முருகப்பெருமானுடைய சிலையோடு தான் போவார். குட்டியா ஒரு சிலை வச்சிருப்பார். எங்க போனாலும் அது உபாசனை. கம்ப நாட்டாழ்வார் சரஸ்வதி தேவியை உபாசனை பண்ணார். சரஸ்வதி தேவி கம்பராமாயணத்துள்ள சரஸ்வதி அந்தாதி என்று சொல்லப்படக்கூடிய அந்தாதியை பாடினார் கம்பர். ஆகையினால் மிக அற்புதமாக உபாசனா மூர்த்தி என்பது தன்னோடவே இருக்கும். அது அந்த உபாசனா தேவதைகளிலே தேவி ரொம்ப கஷ்டம். தேவியை உபாசனை பண்றது, அனுமனை உபாசனை பண்றது கஷ்டம். நரசிம்மரை உபாசனை பண்றதெல்லாம் ரொம்ப கடினமான இல்ல. இந்த திருக்கடையூர்ல சுப்பிரமணியர் தேவி உபாசகர் தினந்தோறும் வருவார். அம்பாள் சன்னதி முன்னாடி உட்காந்துப்பார். எவ்வளவு நேரம் போகுது என்பது கணக்கெல்லாம் கிடையாது. தேவியை தன்னுடைய மனத்திலே ஏற்றிக்கொள்வார். மனக்கண்ணிலே. ஒரு நாள் தை மாசம் அமாவாசை திதி. அமாவாசை என்பது சில தெய்வத்துக்கு அமாவாசை தேவிக்கு உகந்தது, சில கோவில்களில பௌர்ணமி உகந்தது, சில கோவில்களிலே பௌர்ணமி. இப்ப மேல்மலையினூர் அங்காள பரமேஸ்வரி பார்த்தீங்கன்னா அமாவாசை. அதே இப்படி இறங்கி வந்து திண்டிவனத்துக்குள்ள அப்படி உள்ள போனோம்னு சொன்னா திருவக்கரை வக்ரகாளி அம்மன் பௌர்ணமி விசேஷம். வக்ரகாளி அம்மனுக்கு பௌர்ணமி விசேஷம். ரொம்ப வக்கரமா இருப்பா காளி தேவி. குழந்தைய காதுல தொங்கிக் கொண்டு ரொம்ப வக்கரமான ஒரு தேவியாக இருப்பார். அங்க எல்லாமே வக்கரமா இருக்கக்கூடிய திருமாலுடைய சக்கரமானது அப்படியே நேரடியாக இருக்கும். எங்க திருவக்கரையில பிரயோக சக்கரம்னு சொல்றது. அங்க விஷ்ணுவினுடைய சன்னதியில இருக்கக்கூடிய சக்கரம் பிரயோக சக்கரம். எப்பயாவது நேரம் கிடைக்கும் போது, ஓய்வு கிடைக்கும் போது அப்படியே மயிலம், அதெல்லாம் அந்த ரூட்டு. அப்படியே மயிலம் போய் முருகப்பெருமானை போய் சேவிச்சுட்டு அப்படியே உள்ள போயிட்டு திருவக்கரையை சேவிக்கிறதுலாம் ஒரு ஆனந்தம். ஆக இதுக்கு பௌர்ணமி விசேஷம். நம்ம வடிவுடையம்மன் எங்க? நம்ம திருவொற்றியூர். கொடியுடையம்மன் மீஞ்சூர்ல இருக்கக்கூடிய இங்க திருமுல்லைவாயில் இருக்கிறது திருவுடையம்மன். ஆக கொடியுடையம்மன். இந்த 3 அம்மனையும் ஒரே பௌர்ணமியில தரிசித்தால் சகல நலங்களும் வளங்களும் உண்டாகும் என்பது நம்பிக்கை. குறிப்பாக பெண்கள் 3 அம்மனை தரிசிக்கலாம். அந்த மாதிரி தூரத்துலதான் இருக்குது. அதனால வடிவுடை அம்மன் திருவொற்றியூர், திருமுல்லைவாயில், வட திருமுல்லைவாயில். ஏன்னா தென் திருமுல்லைவாயில் ஒண்ணு இருக்குது. நம்ம சென்னையில இருக்குது வட திருமுல்லைவாயில். எங்க? ஆவடிக்கு முன்னாடி அங்க இருக்கக்கூடிய திருவுடையம்மன். ஆக மிக அற்புதமாக மீஞ்சூர் பக்கத்துல ஒரு கோவில். அங்க இருக்க கொடியுடையம்மன், திருவுடையம்மன், வடிவுடையம்மன் என்று சொல்லப்படக்கூடிய இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தியை
ஒரே பௌர்ணமியிலே வழிபட்டால் சகல நலங்களும் கிடைக்கும் என்பது ஐதீகம், நம்பிக்கை. ஆகையினால் அப்படி போறவங்க எல்லாம் உண்டு. ஆக இது இன்னைக்கு தை அமாவாசை. தை அமாவாசை ராஜா வரான், சரபோஜி மன்னன் வருகின்றான். சரபோஜி மன்னன் வந்த அம்மனை தரிசனம் பண்றதுக்காக வரும். எல்லாம் மன்னன் வருகின்றார், பராக் 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 எல்லாம் தள்ளி போகின்றார்கள், எல்லாரும் தள்ளி போகின்றார். சுப்பிரமணியர் அபிராமி சன்னதிக்கு முன்னாடி நின்றுட்டு நிஷ்டையிலே இருக்கின்றார். நிஷ்டையிலே தள்ளியே போகல. ராஜா வந்து பக்கத்துல நிற்கிறார். யார் இது? ஆறு பக்கத்துல சொன்னார், நீ அவரை பத்தி ஒண்ணு கவலைப்படாத ராஜா, அவன் ஒரு பைத்தியம் பேர். அந்த காலத்திலேயே இப்படி உபாசனை பண்ணி வாழ்றவங்களுக்கு எல்லாம் சமூகம் கூட்ட பேர் என்னன்னு கேட்டா பைத்தியம். அது ஒரு பைத்திய ராஜா, அது இப்படிதான் தினந்தோறும் வரும், நீங்க அதை பத்தி ஒன்னும் நினைக்க வேண்டாம், நீங்க போய் சேவிங்க. சரி, போற போக ஒரு கேள்வியை கேட்கலாமேன்னுட்டு ராஜா என்ன பண்ணான்னு, இன்னைக்கு என்ன திதின்னு கேட்டார் அவர்கிட்ட. தேவியினுடைய திருமுகமானது, அபிராமி அம்மனுடைய திருமுகமானது மனசு முழுக்க நிறைந்திருக்கின்ற காரணத்தினால் இன்னைக்கு பௌர்ணமி அப்படின்னு விட்டார். ராஜாவும் கன்ஃபார்ம் பண்ணிட்டான். ஓஹோ, சொன்னது சரிதான் போலகுது, பைத்தியம் தான் போலகுதுன்னு போயிட்டான். தரிசனம் பண்ணிட்டு அவன் பாட்டுக்கு அரண்மனைக்கு போயிட்டான். இவர் கொஞ்ச நேரம் கழிச்சு முழிச்சு பார்த்தார். போனதெல்லாம் இவருடைய ஞான கண்ணுக்கு வருகின்றது. ராஜா வந்தார், திதியை கேட்டார். நம்ம மாத்தி சொல்லிட்டோமே, இது ஒரு பெரிய குற்றம்னு நினைக்கிறார். இன்னையா இது அந்த காலத்துல ஒரு திதிய தவறுதலாக மாத்தி சொன்னா பெரிய குற்றம் என்று நினைத்த காலம். மாறாத வார்த்தை என்பது ஒரு செல்வம். நல்லா கவனிக்கணும். மாறி மாறி பேசுறாங்களே, அவங்களோட நம்ம வச்சுக்க கூடாது. இன்னைக்கு ஒண்ணு நாளைக்கு ஒண்ணு, இடத்துக்கு தகுந்த மாதிரி, நேரத்துக்கு தகுந்த மாதிரி, ஆளுக்கு தகுந்த மாதிரி, இதெல்லாம் நம்ம பார்த்திருப்போம். வாழ்க்கையில எவ்வளவு பார்த்திருப்போம். வச்சுக்கவே கூடாது. ஏன்னா மாறாத வார்த்தை என்பது ஒரு செல்வம். கஷ்டமே வந்தாலும் கொடுக்க வேண்டியது கொடுத்துதான் ஆகும். ஆகையினால் மிக அற்புதமாக இது ஒரு குற்றமாக நினைந்து அந்த அமாவாசை பொழுதிலே உரிகொண்டு 100 கயிறு கட்டுறாரு. 100 கயிறு அழகா நீங்க படத்திலே பார்த்திருப்பீங்க. சொல்லடி அபிராமி பாடல். ஆக 100 பிரி, ஒரு பிரியா ஒரு பாடலுக்கு அறுக்கிறார். முதல்ல கள்ளவாரண பிள்ளையாராக விளங்கக்கூடிய விநாயகர் காப்பு. நம்முடைய நூலானது, தமிழ் நூலானது காப்போடு தொடங்கும், முடியும் போது பயனோடு முடியும், நூல் பயனோடு முடியும். ஆக தாரமர் கொன்றையும் செண்பக மாலையும் சாத்தும் தில்லை ஊரர்த்தம் பாகத்து உமைமைந்தனே உலக ஏழும் பெற்ற சீரவிராமி அந்தாதி என் சிந்தையுள்ளே காரமர் மேனி கணபதியே நிற்க கட்டுரையே அப்படின்னு விநாயகர் காப்பு. உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம் போது மலர்கமலை திதிக்கின்ற மென்கொடி குங்கும தோயம் என்ன விதிக்கின்ற மேனி அபிராமி எந்தன் விழுத்துணையே என்று முதல் பாட்டு. தேவி வரல. இது 10 பாட்டாச்சு, 20 பாட்டாச்சு, 24. கிளியே கிளைஞர் மனத்தை கிடந்து கிளந்தொளிரும் ஒளியே ஒளிரும் ஒளிக்கிடமே என்னில் ஒன்றுமில்லா வெளியே வெளிமுதல் பூதங்களாகி விரிந்த அம்மே அழியேன் அறிவளவிற்கு அளவானது அதிசயமே. வரல, தேவி வரல. 40 ஆச்சு, 50 ஆச்சு. நாயகி நான்முகி நாராயணி கை நளின பஞ்ச சாயகி சாம்பவி சாமலை சாதி நச்சு வாயகி மாலினி சூலினி வாராகி என்று ஆயக்கியாதி உடையாய் சரணம் அரண் நமக்கே. வரல தேவி. அப்போ தேவி உபாசனை சாதாரண விஷயம் அல்ல. 60 போது வரல, 70 போது ஒவ்வொரு கயிறா இருக்கிறார். 79ல தேவி கடாட்சம். 79வது பாடல்ல விழிக்கே அருள் உண்டு, வேதம் சொன்ன வழிக்கே வழிபட நெஞ்சுண்டு, எமக்க வழி கிடக்க பழிக்கே சுழன்று வெம் பாவங்களே செய்து ஆழ்நரக குழிக்கே அழுந்தும் கயவர்த்தம்மோடு என்ன கூட்டினியே அப்படின்னு ஒரு பாடல். ஆக மிக அற்புதமாக தேவியாகப்பட்டவள் வானவீதியிலே தோன்றி, இதெல்லாம் 400-500 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்தது. 400 தன்னுடைய தோட்டினை, தோடுடைய செவியன் என்று ஞானசம்பந்தர் தம்முடைய ஒளிமிகுந்த தோட்டினை அப்படி வானவீதியிலே அது பௌர்ணமியாக காட்சி தந்தது. இப்போ நம்ம 400-500 வருஷத்துக்கு முன்னால் காட்சி தந்து மன்னன் மேல உப்பரிகையில நடமாடுகின்றான். மேல அவனுக்கு தெரியுது வானத்திலே நிலவு. என்னையா இது, இன்னைக்கு அமாவாசை, வானத்துல எப்படி நிலவு வந்தது? உடனே அவர் அந்த அடியாரால தான் நிகழ்ந்திருக்கும்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு ஓடுறான். ஓடி பார்த்தா
அவரு இன்னும் முடிக்கல பாட்டை. ஏன்னா 100 பாட்டு. இப்ப நமக்கு பலன் கிடைச்சிச்சுன்னா சாமி விட்டுறப்படாது. இப்ப போயினா மாங்காடு கோயிலுக்கு போறோம், 6 வாரம் வேண்டுது, நல்லா கவனிக்கணும். சில பேருக்கு தள்ளி கிடைக்கும் பலன், சில பேருக்கு 3வது வாரத்துல கச்சிரும். 3வது வாரத்துல கச்ச உடனே வீட்டுல இருந்துக்குது, தேவி கச்சு போச்சு எனக்கு பலன், இனிமே நான் வரமாட்டேன். அது இல்ல, நம்ம வேண 6 வாரத்தையும் முடிச்சுட்டு அப்புறம் அங்க பால் கைங்கரியம் மாங்காட்டு. அது உங்களுக்கு தெரியும், 2 எலுமிச்சம்பழம் கொடுக்கணும், 1 எலுமிச்சம்பழத்தை வீட்டுக்கு எடுத்துன்னு வரணும். அதுக்கு செவ்வாய்க்கிழமை அப்புறம் கடைசியில இந்த கைங்கரியம் பால் கைங்கரியம் பண்ணணும். அதெல்லாம் மாங்காடு காமாட்சி ரொம்ப, ஏன்னா முதல்ல ரொம்ப உக்கிரமா இருந்தா, ஆதிசங்கரர் வந்த பிறகுதான் அவ சாந்த காமாட்சியாக ஆதி காமாட்சியாக மாறி நம்ம மாங்காட்டிலே அருள் பாலிக்கின்றார். மாங்காடு போறவங்க பெரும்பாலும் மாங்காடு மட்டும் போயிட்டு வந்துடுறது. பக்கத்திலேயே சுக்கிரனுடைய திருத்தலம் வெள்ளீஸ்வரர் கோவில், அங்க போறது இல்லை யாரும், பக்கத்திலே இருக்குது வெள்ளீஸ்வரர் கோவில். ஒரு 1000 பேர் இந்த கோயிலுக்கு போனா ஒரு 10-20 பேர் தான் இந்த கோயிலுக்கு போறான். அதனால மாங்காடு போனா பக்கத்துல இருக்கக்கூடிய வெள்ளீஸ்வரரை சேவிச்சுட்டு வர்றது என்பது ஒரு உத்தமமான விஷயம். சென்னையிலே ஒரு நவகிரக ஸ்தலங்கள் இருக்கு, நவகிரக ஸ்தலங்கள். அதனால அங்க வைத்தீஸ்வரன் கோயில் நம்ம பூந்தமல்லியில இருக்கு, வைத்தீஸ்வரன் கோயில் பஸ் ஸ்டாண்டு பக்கத்திலே இருக்குது. மாங்காடு வெள்ளீஸ்வரர் சுக்கிரனுக்குரிய தலம், சுக்கிர பரிகார தலம் வெள்ளீஸ்வரர் கோவில். ஆகையினால் மிக அற்புதமாக இங்கே 100 பாடல்களை ஏற்றுகின்றார். அதான் அபிராமி அந்தாதி. அபிராமி அம்மையின் மேல் தமிழ் இலக்கியத்திலே அந்தாதி இலக்கியத்திலே மிக முக்கியமாக கருதப்படக்கூடிய பக்தி பணுவலாக இந்த அபிராமி அந்தாதி கருதும். இன்னைக்கும் 100 பாடல்களையும் பாடக்கூடிய, தினந்தோறும் பாடக்கூடிய அடியார்கள் இருக்கின்றனர், 100 பாடல்களையும் பாடக்கூடிய. அப்புறம் மிக அற்புதமாக அந்த நூல் பயனையும் சொல்லி முடிச்சு தன்னுடைய நூலை முடிக்கின்றார். இதுல என்ன விஷயம்னு கேட்டா, இது பாடுற வரைக்கும் அந்த இரவு வரைக்கும் அவர் புலவரோ கவிஞரோ கிடையாது. அந்த இரவு நேற்று வரைக்கும் அவர் புலவரோ கவிஞரோ கிடையாது. அவருக்கு ஆசிரியப்பானா என்னன்னு தெரியாது, வெண்பானா என்னன்னு தெரியாது, கலிப்பானா என்னன்னு தெரியாது, வஞ்சிப்பானா என்னன்னு தெரியாது, இலக்கணங்கள் தெரியாது. தேவியை நினைத்தார், நான் உன்னை பத்தி பாடுவேன்றார். அந்த நம்பிக்கை அவரை பாட வைக்குது அந்த இரவில். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, அவர் பாடின பாட்டு வகை என்னன்னு கேட்டீங்கன்னா கட்டளை கலித்துறை. ரொம்ப கம்மியான கவிஞர்கள் தான். கண்ணதாசன் எழுதியிருக்கிறார், நமக்கு தெரிஞ்சு கண்ணதாசன் எழுதுகிறார் கட்டளை கலித்துறை. மிக சில கவிஞர்கள் தான் கட்டளை கலித்துறை எழுத முடியும். ஏன் அப்படின்னு கேட்டா, அது எழுத்துக்களை எண்ணணும். ஒரு வரிக்கு இவ்வளவு எழுத்துக்கள்னு கணக்கு இருக்குது. மெய் எழுத்துக்களை நீக்கிட்டே ஒரு வரிக்கு இவ்வளவு எழுத்துக்கள்னு கணக்கு இருக்குது. 16 அல்லது 17 எழுத்துக்கள் தான் இருக்கணும், 16 அல்லது 17 எழுத்துக்கள். இப்படி ஒரு லைனே எழுத முடியாது நம்மளால. 4 அடிகள் 100 பாடல்கள் ஒரு இரவிலே. இதுதான் கடவுள். இதைத்தான் நாங்கள் அதீத சக்தியாக, ஆக எங்களால் நம்மளால முடியாத நம்ம கை வணங்கி கும்பிடுறோம். சூரியன் சக்தியை நம்மளால கொடுக்க முடியாது. சோலார் பவரை எத்தனையோ வீட்டுகளுக்கு அது தருது, சோலார் பவரை எத்தனையோ கம்பெனிகளுக்கு தருது. அதனால அதை நம்ம கை கும்பிடுறோம். இதுல என்ன இருக்குது? ஆக மழையை நம்மளால தர முடியாது. அது கொடுக்குற வெள்ளத்தை, அது கொடுக்குற இனிமையை யாராலும் தர முடியாது. அதனால நாங்க வருண பகவானாக அதை ஒரு பஞ்சபூதத்திலே ஒன்றாக கும்பிடுறோம். என்ன தப்பு? காத்தை நம்மளால உருவாக்க முடியாது, காத்தை உருவாக்க முடியாது. வாயு பகவானாக காத்தினை வணங்குகிறோம். என்ன தப்பு? நிலத்தை நம்மளால உருவாக்க முடியாது, இவ்வளவு பெரிய பூமியை நம்மளால உருவாக்க முடியாது. அறிவியல் சொல்லுது, கோடிக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னால் அங்க இருந்து ஒரு பெரிய பிண்டமானது கீழே விழுந்து, அது நம்ம அண்டை பிறக்க முண்டையின், அது மாணிக்க வாசகரே சொல்றார் திருவண்ட பகுதியில சொல்றாரு. ஆக மிக அற்புதமாக இது பண்ண முடியாது. நம்ம வணங்குறோம், பூமியை வணங்குறோம். என்ன தப்பு? ஆகாசத்தை, அது எல்லையில்லாத சக்தி கொண்டது, அதனால ஆகாசத்தை வணங்குகின்றோம். ஆக பஞ்சபூதங்களை வணங்குகின்றோம். இது நம்முடைய வழிபாடு. இதுல என்ன தப்பு இருக்க முடியும்? ஆக நம்மளால் முடியாத ஒன்றை, இயலாத ஒன்றை, நமக்கு மீறிய சக்தியை கையெடுத்து வணங்குவதில் எந்த தவறும் இல்லை. அதுக்கு நமக்கு ஒரு உருவம் கொடுக்கும், ஒவ்வொரு சக்திக்கும் ஒரு உருவத்தை கொடுக்கும். சிவபெருமானா இப்படி, பெருமாள்னா இப்படி, சங்கு சக்கரம் வச்சிருப்பார். அந்த தெய்வத்தை வணங்குங்க. அந்த தெய்வத்தை வெறுமனே இயங்காது, அது பெண் சக்தியோடு இயங்கும். ஆணும் பெண்ணும் சேர்ந்ததுதான் அந்த வாழ்க்கை என்ற காரணத்தினாலே ஸ்ரீதேவி பூதேவியோடு பெருமாளை கொண்டாடி. ஆக பூதேவி என்பது பூமி, பூமியை காப்பவர் பெருமாள், அது ஒரு சக்தியாகவும். அந்த பூமியிலே வாழ வேண்டும் என்று சொன்னால் பணம் தேவை. ஆக ஸ்ரீதேவி அதை கொடுக்கக்கூடிய சக்தியாக விளங்குகின்ற காரணத்தினால் ஸ்ரீதேவி பூதேவியாக படைத்து இந்த இரு சக்திகளையும் பெருமாளோடு இணைத்து நாம வணங்குகிறோம். அதனால
எல்லாமே தாத்பரியங்கள், எல்லாமே தத்துவங்கள், எல்லாமே உள்ளே இருக்கக்கூடிய அற்புதமான அழகான விஷயங்களாக விளங்குகின்றன பெரியோர். ஆகையினால் அற்புதமாக அந்த அபிராமி அம்மை இப்ப ரொம்ப வயசாகி போச்சு, 80 வயசாகி போச்சு, 90 வயசாகி போச்சு சாமி, காலு முட்டி வலி, முட்டி வலிக்கிறது, பிரஷர் இருக்குது, சுகர் இருக்குது. நம்மெல்லாம் இப்ப திருக்கடையூர்ல தான் இருக்கிறோம், ஏன்னா ஏசி பஸ்ல போயிருக்கிறோம். முதல்ல சொல்லிட்டேன், திருக்கடையூர்ல இருக்கிறோம். இப்ப முட்டி போட்டு ஏறவே முடியல, அவ என்ன பண்ணுவா? அதுக்கு ஒரு மனத ரீதியான ஆத்மார்த்தமாக ஒரு கோயில், நிறைய கோவில் சென்னையில இருக்குது. அபிராமி அமிர்த கடேஸ்வரர் கோவில் மிக முக்கியமாக எங்கன்னா மத்திய கைலாஷ் போகணும். நம்ம அடையாறு பிரியற ஐடி எக்ஸ்பிரஸ் ஹைவே திருவான்மையூர் திருப்பத்திலே மத்திய கைலாஷ் பித்ருகர்மாக்கள் செய்யக்கூடிய திருக்கோவில் அது. அதுல அபிராமி அம்மைக்கும் அமிர்த கடேஸ்வரருக்கும் தனிச்சன்னதி இருக்கிறத பார்க்கலாம். ஆதி அந்த பிரபு வேற எங்கேயும் பார்க்க முடியாது. விநாயகரும் ஆஞ்சநேயரும், அதாவது காரிய சித்தி விநாயகரும் விநாயகர் தான் சொல்றோம் தொடக்கத்திலே, காரியத்தினுடைய தொடக்கத்திலே, காரியத்தினுடைய முடிவிலே காரிய சித்தி ஆஞ்சநேயர். ஆக ரெண்டும் பொதுவான பேர், காரிய சித்தி விநாயகர், காரிய சித்தி ஆஞ்சநேயர். இது ரெண்டும் ஒன்னா சேர்ந்து இணைக்கக்கூடிய வடிவம் ஆதியந்த பிரபு, அது மத்திய கைலாஷ்லே. இப்படி அற்புதமா நம்ம ராஜமன்னார் கோவில் அற்புதமாக இருக்கக்கூடிய பெருமாள், அந்த கோவில் அந்த சந்நிதியும் அந்த மத்திய கைலாஷ்ல இருக்கிறத பார்க்கலாம். மிக அற்புதமாக பைரவருக்கான கால பைரவருக்கான சன்னதி இருக்கிறத பார்க்கலாம். அதனால நம்ம காசிக்கெல்லாம் போகவே வேண்டாம், பைரவர் எல்லா சிவன் சன்னதியிலும் இருக்கு, எல்லா சிவன் சன்னதியிலும் இருக்கு. ஆக மத்திய கைலாஷுக்கு போனால் இந்த அபிராமி அம்மனுடைய சன்னதியும் அமிர்த கடேஸ்வரர் சன்னதியும் அற்புதமாக தரிசிக்கலாம். போக முடியாதவங்க, இது 60ஆம் கல்யாணம் பண்றவங்க இப்பெல்லாம் என்னன்னா எல்லாரும் வரணும்னு விரும்புறான். அது ஒண்ணு சொல்லிடுறாங்க, எல்லாரும் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள், நம்மளுடைய சர்க்கிள் பெருசாயிடும். வயசாக நம்முடைய சர்க்கிள் பெருசாயிடும். சர்க்கிள் பெருசாகிறது எப்படின்னு கேட்டா, நம்மளுடைய செல்போன்ல இருக்கக்கூடிய நம்மளுடைய நம்பர்கள், செல்போன்ல இருக்கக்கூடிய நம்பர் அதிகமாக பெருசாயிடும். இப்போ இந்த 60ஆம் கல்யாணம் பண்றவா, 70ஆம் கல்யாணம் பண்றவா, 80ஆம் கல்யாணம் பண்றவாங்கன்னா எல்லாரையும் கூட்டின்னு அந்த திருக்கடையூருக்கு போக முடியாது, கல்யாணத்தை அங்க வச்சுக்க முடியாது. அதனால என்ன பண்றாங்கன்னா, அவங்க இங்கேயே ஒரு சத்திரத்தை எடுத்து அல்லது கோவில்ல இந்த 60ஆம் கல்யாணம் பண்ணிடுறான். அப்புறமா குடும்ப சகிதமாக தன்னுடைய பேரம்பேத்தி எல்லாரும் சேர்ந்து இந்த திருக்கடையூருக்கு சென்று அங்கே சுவாமியை தரிசனம் பண்ணுவது என்பது இயல்பு, அதுவும் ஏற்புடையதுதான். அங்கேயே சென்று வழிபடுவது என்பது ரொம்ப உச்சிதமான ரொம்ப விமர்சையான ஒன்றாக விளங்குகின்றது பெரியோர்களே. அந்த வகையிலே நாம நேரம் கிடைக்கும் போது, ஓய்வு கிடைக்கும் போது, வாய்ப்பு கிடைக்கும் போது, இப்ப நமக்கு என்னன்னா, நமக்கு ஒரு நல்ல காரியம், நம்ம பூர்வ ஜென்மத்துல என்னன்னு கேட்டா, இப்படி வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் கோயில்ல தான் இருக்கிறோம். நம்ம கோவில்ல ஏதாவது ஒரு கோயில், விநாயகர் கோவில், முருகன் கோவில், சிவன் கோவில், பெருமாள் கோவில். அதனால நேரம் கிடைக்கும் போது, வாய்ப்பு கிடைக்கும் போது, ஓய்வு கிடைக்கும் போது ஏதாவது ஒரு கோவிலுக்கு சென்று வந்தால் நம்முடைய கர்ம வினைகள் நீங்கும். அப்படி இப்போ கர்ம வினைகள் நீங்கும்னு சொன்ன அப்படின்னா நமக்கு தீங்கே ஏற்படாதா அப்படின்னு கேட்கலாம். விதியை வெல்ல முடியுமா? அது கிடையாது. கோவிலுக்கு போனால் கர்மா தொடரும், நம்முடைய கர்மாவை நாம தான் அனுபவிக்கணும். ஆனால் பெருசா இருக்கக்கூடிய விதியினுடைய வலிமையானது சின்னதாய் தலைக்கு வந்தது, தலைப்பாகையோட போயிட்டது என்பது கோவில் தரக்கூடிய செய்தி, இது ஆன்மீக பழமொழி. அதனால இறைவனே நம்பினால் பெருசா விபத்து நடக்கணும்ன்றது நம்முடைய கர்மா அன்னைக்கு. ஆனால் ஓம் சக்தி, ஓம் நம சிவாய, ஸ்ரீராம ஜெயம், இந்த ஏதாவது ஒரு நாமத்தை நாம சொல்ல 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 அது வெறும் சின்ன காயத்தோடு அடியோடு போயிடும். ஆனால் விபத்து நடக்கும் அடியோடு. இது கோவில் தரக்கூடிய விஷயமாக விளங்கு. அதனாலதான் பெரியவர்கள் எப்பொழுதுமே கோவிலுக்கு சென்று கைங்கரியம் பண்றதுங்கிறது. அந்த காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு விளக்கு போட்டு வருவா சாயந்தர நேரத்துல. சனிக்கிழமை ஆச்சுன்னா துளசி பத்திரத்தை வாங்கி பெருமாளுக்கு கொடுத்துட்டு வர்றது. பிரதோஷ காலத்துல ஒரு வில்வம், இதெல்லாம் எவ்வளவு பெரும். ஒரு ஒரு கிண்ண எண்ணெய், ஒரு திரி எவ்வளவு பெரும். நாம பட்டு புடவைக்காக எவ்வளவு செலவு பண்ணோம். எங்க வாங்கினேன் மாமி, நான் ஆரம் கேவில தான் போயிட்டேன், பரவாயில்லையே 70,000. உடனே இந்த மாமி என்ன பண்றா, போயிட்டு 80,000க்கு ஒரு புடவை எடுக்கிறான். எவ்வளவு செலவு பண்ணோம். இது எம்மாத்திரம். ஆக ஒரு துளசி பத்திரம், துளசி இலை, ஒரு வில்வ பத்திரம், ஒரு வில்வ மாலை, ஆக ஒரு விளக்கு, ஒரு திரி, விநாயகர் கோயில இருந்தா ஒரு அருகம்புல் கட்டு. ஆகையினால் இதுதான் இறைவனுக்கு அளிக்கக்கூடிய உச்சபட்ச காணிக்கையாக விளங்குகின்றது. அதை இறைவன் மனசு ரீதியாக ஆத்மார்த்தமாக ஏற்றுக்கொள்ளுகின்றான் என்பதுதான் நம்முடைய சம்பிரதாயத்தினுடைய வைபவமாக விளங்குகின்றது என்பதை சொல்லி, எப்பயாவது
கல்யாணத்துக்கு அந்த பக்கம் நாகப்பட்டினம், அந்த காரைக்கால் பக்கம் அப்படி ஏதாவது நமக்கு சொந்தக்காரங்க கல்யாண பத்திரிகை வச்சா நாம அப்படியே திருநள்ளாறு, இந்த திருக்கடையூர், இந்த காரைக்கால் அம்மையார் திருத்தலம், மாங்கனி திருவிழா அற்புதமாக நடக்கக்கூடிய திருவிழா காரைக்கால்ல. ஆகையினால இந்த தலங்களை எல்லாம் தரிசித்து ஒட்டி உள்ள சில திருத்தலங்களை எல்லாம் நாகப்பட்டினத்துல இருக்கக்கூடிய நாகை காரோணம், இந்த சிவபெருமானுடைய கோவில், இதையெல்லாம் தரிசனம் பண்ணிட்டு வந்தால் நம்முடைய வினைகள் அகலும் என்பதை சொல்லி இந்த அளவிலே இந்த திருக்கடையூர் வைபவம் என்ற நிகழ்வினை நம்முடைய சைவ சமய பக்த ஜன சபையின் கண் இந்த வியாழக்கிழமை தொடர் சொற்பொழிவிலே நிகழ்த்தி மீண்டும் ஒரு நாள் மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்திலே நல்ல கருத்துக்களை கொண்டு உங்களை சந்திப்போம், நல்ல கருத்துக்களை சிந்திப்போம் என்று கூறி விடைபெறுகின்றோம்.